தொடர்ந்து பிரச்சனையாகவே இருந்தால் எங்க ஒரு வாழ்க்கையில் பார்ட் டைம் பிரச்சனையாக இருக்கிறாங்க. ஃபுல் டைம் பிரச்சனையாக இருந்தால் எப்படிங்க மனுஷன் இருக்கிறது? பார்த்த மக்கள் அப்புறம் பட வசூலை பாதிக்குமா இல்லையா? அன்னைக்கெல்லாம் அவங்களை யார் எதிர்த்து வாயை திறக்கிறது சொல்லுங்க? அந்த நிலை தான் பங்குனா வேற ஏதோ நிறைய திருடர்கள் இருக்காங்க. இவங்க ஒரு திருடன் சொல்றீங்க. யாதவ விஜய் எல்லாம் சேர்ந்து பார்த்த வேலை தாங்க. நீங்க வேற திருந்துறது நீங்க தான் திருந்தணும். என்ன ஏன் குறை சொல்றீங்க? இப்போ நீங்க விஜயை பத்தி பேசுறவங்க தான் நிப்பாட்டணும். இப்போ என்ன ஏன் பேச வைக்கிறீங்க? அம்மாஞ்சலி புரோஜனம். அப்போ உங்க வீட்டில் எந்த கண்ட்ரோலும் இல்லை. எல்லா சாமியும் திமுக தான் இருக்கு. இப்போ வேணா ஒத்துக்கிடுங்க. ஐயா நாங்களாம் ஆம்பளே இல்லைங்கய்யா, இது மீசையெல்லாம் இல்லைங்கய்யா. அது திமுக தான் மீசை வச்சிருக்காங்க. ஒரு தமிழ் கடவுள் முருகன் போட்டா கொடுத்தா கூட ரைட்டே ஒரு ஓட்டு போடு, தொலைஞ்சு போ. நீ விநாயகர் போட்டா கூட கான்ட்ரவர்சி ஏற்படுத்துறாங்க. ஒரு பெல்ட் எடுத்து அடிச்சாரு பாருங்க. அது பூரா யாரும் ஆதவர்ஜனா புஷி ஆனந்தியா அரசியல் பண்ண வந்தா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அது வேற கட்சிக்காரங்களும் வருத்தப்படாதீங்க. அவங்க கட்சிக்காரங்களும் தான் அவர் அடிச்சாரு. நீ ரொம்ப பெரிய அடிமையா இருப்ப போல இருக்கு, என்னை விட சிறந்த கேண்டிடேட் நீ தான் அப்படின்னு ஒரு சீட்டை கொடுத்து போய் நெல்லுப்பான் இருப்பாரு. இவங்க ஏதாவது பிரச்சாரம் பண்ணிட்டு போய் ஜெயிச்சிருப்பாரு, நின்று இருப்பாரு. சுத்தரசிக்கெல்லாம் அரசியல் எனக்கு தெரியும். பாவ சினிமாவில் நடக்கிறதுனால பொத்தமா நடந்து வருவார். இப்படி அவரை போட்டு எடுக்கிறாங்க தெக்காக்கி வடக்காக்கி மதுரையில். ஆஸ்திரேலியாவில் வீடு வாங்கியிருக்கிறாங்க. பக்கத்துல இப்படி இப்படி ஒரு போர்ஷன்லாம் மேலே கீழே இல்லை, பக்கத்தில் வாங்கியிருக்காங்க. 2 பேரும் அங்கே போய் எலெக்ஷன் முடிஞ்சோடனே இப்படி ஆஸ்திரேலியா போயிடுவாங்க. ஆஸ்திரேலியா போய் சந்தோஷமாக அவங்க செட்டில் ஆகிடுவாங்க. அவைக்க தொண்டர்களும் தலைவர்களும் இங்கே கிடந்து அல்லாட வேண்டியது தான். பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகரும் குற்றவியல் வழக்கறிஞருமான திரு RS தமிழ்வேந்தன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அரசியல்ல பிரச்சாரம் செய்வது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஜனநாயகத்தினுடைய மிக முக்கிய கடமை கூட. நம்ம என்ன செய்ய போறோம், என்ன செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்றத பிரச்சாரத்துல கையாளக்கூடிய யுக்தி. ஆனா இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கையாண்டதாக சொல்லக்கூடிய சினிமா ஜனநாயகன் பட வெளியீடு அவருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பலரும் பேசுறாங்க, எழுதுறாங்க, எதிர்ப்பாகவும் பேசுறாங்க. உங்க பார்வையில என்ன சார் நடந்திருக்கும்? இல்லை, அரசியலில் பிரச்சாரம் செய்வது ரொம்ப முக்கியம். நீங்க முதல்ல அரசியல் செய்வது முக்கியம். அவர் முதல்ல அதை செய்ய சொல்லுங்க, அப்புறம் பிரச்சாரம் செய்ய சொல்லுங்க. முதல்ல அரசியல் பயமா அவர் அரசியல்வாதியா ஃபீல் பண்ணுவீங்க. சரி, கேரக்டர் சப்ஜெக்ட் என்ன ஜனநாயக ஹீரோவாகவே இருக்கு. எப்போ நீங்க அரசியல்வாதி இப்போ கோட்டச்சாமி அப்படின்னு பேரில் குலுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி முதல்ல அவரை குலுக்குங்க. குலுக்கி அவர் தாவேக தலைவராக மைண்டில் ஃபீட் பண்ண வச்சு சப்ஜெக்ட் கொஞ்சம் பாடம் எடுத்துட்டு அவர் பரப்புரை செய்ய சொல்லுங்க. சரி, பரப்புரை செய்ய போனார். 2:30 மணி வரைக்கும் டயம் இருந்ததுங்க. தேர்தல் ஆணையம் கொடுத்த டைமுங்க. 8 மணிக்கு ஏர்போர்ட் இறங்கியிருந்தார் காரைக்குடியிலங்க. கரெக்டாக 2:30 போறாரு. அவருக்கு பேச இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அவருக்கு ஆர்வம் இல்ல. படம் வெளியீட்டுல மன உளைச்சல்ல கிளம்பிட்டார் அப்படின்றாங்க. மன உளைச்சலுக்குன்னா ரிஷிகேஷுங்காவது போய் உட்கார சொல்லுங்க, மலை கலையில போய் உட்கார சொல்லுங்க, தியானம் பண்ண சொல்லுங்க. மன உளைச்சல் எங்கேருந்து வரும்? ஏன் வராது மன உளைச்சல்? தொடர்ந்து பிரச்சனையாகவே இருந்தால் எங்க ஒரு வாழ்க்கையில் பார்ட் டைம் பிரச்சனையாக இருக்கிறாங்க. ஃபுல் டைம் பிரச்சனையாக இருந்தால் எப்படிங்க மனுஷன் இருக்கிறது? அவருக்கு எல்லாமே பிரச்சனை தான். காரணம் பிரச்சனைக்குரிய நபர்களை தான் சார் கூட வச்சிருக்காரு. அவரே பிரச்சனைக்குரிய நபர் தாங்க. அவரே பிரச்சனைக்குரியவர் தான். பிரச்சனையை வீணா தேடுனது அவர். முதல் விஷயம் அவரா தேடிக்கிட்டு ஆப்பெல்லாம் யாரும் வைக்கல. வச்சிருந்தது போய் இவரை உட்காந்துக்கிட்டாரு. டக்கு 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 டக்குன்னு உட்காந்தார். இப்போ ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரையும் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஏன் இந்த படத்தை விஜயை ரிலீஸ் பண்ணிருக்கூடாது சொல்லுங்க? டவுட்டுக்கு விஜயை அந்த படத்தை ஏன் ரிலீஸ் பண்ணிருக்கூடாதுன்னு கேட்குறேன். எதனால என்ன நடந்திருக்கும்? ஏன்னா ஒரு என்ன விளைவுன்னு இருக்கு. ஒரு ஷூட் எடுக்கக்குள்ள சரி ப்ரொமோஷன் ஷூட்டுன்னு ஒரு கேமரா வைப்பாங்க. அது இப்போ நீங்க போய் படம் நடிக்கிறீங்க, நான் நடிக்கிறேன்னா வைக்க முடியாது. என்ன நீ ஏன் நடிக்க இப்போ தான் வந்திருக்க, உனக்கு என்ன 2 கேமரா? பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து வைப்பாங்க. அது வந்து ஃபோட்டோ ஷூட்டாக பயன்படுத்திக்குவாங்க. சில பேர் மாண்டேஜாக வச்சுப்பாங்க. இதை பொறுத்தவரை எடுத்த கேமராமேன்ட்ட ஒரு ஃபுட்டேஜ் கூட கொடுக்க போகிறான்.
இதுல என்ன இருக்கு? எடிட் பண்ண பிறகு எடிட் ஒரு ஃபுட்டேஜ் கொடுக்க போறாங்க. இதுல என்ன இருக்கு? விஜய் கேட்டா விஜய் பெரிய தலைவர் விஜய் வரும். இல்லைங்க, ஒரு மாஸ் ஹீரோங்க. அவர் போய் ப்ரொடக்ஷன் கம்பெனியே கூட பார்த்து தரேன்னு சொன்னா என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க? ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குல்லங்க, படம்லாம் அவுட் வந்துருச்சு இல்லைங்க. சென்சார் போன ஃபிலிமே விஜய்கிட்ட ஒரு காப்பி இருக்கும். செல்ஃபா பாக்குறது வச்சிருப்பாங்க. அப்படிதான் நாட்டாம படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேஎஸ் ரவிக்குமார் சரத்குமார் நடிச்சாங்க நாட்டாம. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவும் சசிகலாவும் பார்த்துட்டு தரேன்னு கேட்டாங்க. ஜெயா டிவில போட்டு விட்டாங்க. விழுந்தது பார்த்தாலே பார்த்துட்டு தரேன்னு கேட்டாங்க தலைவர் சரத்குமார். அவர் என்ன செய்ய முடியும்? மறுத்து பேச முடியுமா அவங்கள? அதான் இப்ப ஜெயலலிதா இல்ல ஜெயலலிதா அப்படி இருந்தப்ப கேட்டாங்க. சசிகலா இல்ல சசிகலா பார்த்தாங்க. அக்கா நம்ம ஜெயா டிவில போட்டு விட்டுருவோம் உட்காந்துருப்பாங்க. பளிச்சுன்னு போட்டு விட்டாங்க. ஐயோ 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 அடிச்சுக்கிறாங்க ப்ரொடியூசர் இவங்களும். படம் ஓடிச்சு ஜெயா டிவில. என்ன பண்றது? பார்த்த மக்கள் அப்புறம் படம் வசூல பாதிக்குமா இல்லையா? அன்னைக்கெல்லாம் அவங்களை யார் எதிர்த்து வாயை திறக்கிறது சொல்லுங்க? அந்த நிலைதான். இதுல திமுக வேலை பார்த்திருக்காரு. திமுக ஆதவ் அவர்கள் தெளிவா சொல்றாரு. திமுக பார்த்த வேலை, உதயநிதி பார்த்த வேலை. ஆதவ் சொன்னாருன்னா நம்ம வந்து உடனடியாக கவனிக்கணும். ஏன்னா ஆதவே திமுகவோட ஆளுதாங்கிற. திமுக மெனக்கெட்டு உரம் போட்டு தீவனம் போட்டு ஒருத்தர் வளர்ந்தாமண்டி அனுப்பியிருக்கு. ரொம்ப வளமா அந்த கட்சி அப்படியே கிளீன் பண்ணிட்டு வந்திருப்பா அப்படின்னு. ஏன்னா போராட பூரா கிளீனிங் ஒர்க் தான் அவர் பண்ணுவார். மார்ட்டின் லூதர்ல ஒரு கிளீனிங் ப்ராசஸ். தமிழ்நாட்டிலே காஸ்ட்லியான கேண்டிடேட் அவங்க மாமியா தாயா? யார்? ஆதவோட மாமியா தான் காஸ்ட்லி கேண்டிடேட். ஆமா, அவங்க தான் காஸ்ட்லியான கேண்டிடேட். அவர் மச்சான் ஒரு கட்சி. அவர் மச்சான் சொல்றாப்புல வேண்டாம்னே இவன் இந்த குடும்பத்துக்கு வேண்டவே வேண்டாங்கிறான். யார்? ஆதவ. அதனால ஆதவே திமுக ஆளு தானே. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுங்க எல்லா சேனல்லையும். ஆதவ் டிஎம். அப்ப இப்ப இந்த படத்தை வெளியிட்டதுல திருட்டுத்தனமா வெளியிட்டதுல ஆதவுக்கும் பங்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? திருட்டுத்தனம்னாலே அவங்களுக்கு தான் பங்கு இருக்கு. முழு பங்குலாம் சொல்லாதீங்க. ஷேரிங்லாம் இல்லை. அவங்களுக்கு அவங்க தான் செஞ்சாங்க அப்படி சொல்லுங்க. ஃபுல் ஸ்டாப் போய் பங்குனா வேற ஏதோ நிறைய திருடர்கள் இருக்காங்க. இவங்க ஒரு திருடன் சொல்றீங்க. இது ஆதவ் விஜய் எல்லாம் சேர்ந்து பார்த்த வேலை தாங்க. நீங்க வேற தப்பு இல்லையா? இப்படி ஒரு திருட்டுத்தனத்தை அவங்க எது சரியா பண்ணிருக்காங்க நீங்க தப்புன்னு சொல்றீங்க? என்கிட்ட நிறைய குறைகள் இருக்கு. அந்த குறைகள் நீங்க சொல்லுங்க, ஒண்ணு நான் திருத்திப்பேன். டோட்டல் நானே குறையா இருந்தா நீங்க என்ன சொல்லி நான் திருத்திக்கிறது? என்னைய திருந்துறது நீங்க தான் திருந்தணும். என்ன ஏன் குறை சொல்றீங்க? இப்ப நீங்க விஜயை பத்தி பேசுறவங்க தான் நிப்பாட்டணும். இப்ப என்ன ஏன் பேச வைக்கிறீங்க? அம்மா சொல்லி பிரயோஜனம் இல்லை. எடப்பாடி ஐயாவை பத்தி பேச வைக்க நான் பேசுறேன். திருத்திப்பாங்க. அவங்க எல்லாம் அன்புமணி அண்ணனை பத்தி பேசுறேன் திருத்திப்பாங்க. தமிழிசை அக்காவை பத்தி திருத்திப்பாங்க. ஏன் சிஎம் பத்தி கூட பேசுறேன். அவங்கள திருத்திப்பாங்க. இவங்க வந்து திருத்துறதுலாம் கிடையாது. நீங்க சொன்னீங்கன்னா உங்களை கெட்ட வாரத்தில் திட்டுறது. உங்க அம்மா, உங்க பாட்டி, நீங்க கண் கூட பார்க்காத உங்க பாட்டி புகைப்படமே நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்களை நம்ம செத்து போயிருப்பாங்க. அந்த காலங்களில் கேமரா விஷுவல் ஷாட் இல்லையில. ஆத்தா வரைக்கும் ஃபோட்டோ இருக்கு. எங்கள் அப்பாவுடைய அம்மா வரைக்கும் ஃபோட்டோ இருக்கு. எங்கள் அம்மாவுடைய அம்மா ஃபோட்டோ இருக்கு. அதுக்கு முன்னாடி முன்னோர்கள் எங்கள் தாத்தாவுடைய அப்பா அம்மா ஃபோட்டோ இருக்கு எங்கள்கிட்ட. சரி, அது ஒரு ஃபோட்டோ ரொம்ப டேமேஜாக இருக்கு. அவங்களே நான் வயசான தோட்டத்தில் அந்த ஃபோட்டோவை பார்த்தேன். அவங்கள வரையும் போய் திட்டானுவோம். டேய் என்னடா நீங்கள் இப்படி இருக்கீங்க? அருவருத்த பயிலோடா நீங்கள். என்னையே திட்டுங்க, நான் கருத்து சொல்கிறேன். என்ன எதுக்கு நீ திட்டுற? நான் உன்னை திட்டேனா? என் கருத்துக்கு எதிர்கருத்து பேசு. தாவே காலம் எத்தனை பேர் ஐடிவியில் செல்ஃபோனில் பேசிட்டானோ சொல்லுங்கள். நம்ம வைக்கிறோம்ல கருத்து. ஜனநாயகம் எங்கள் பிணநாயக கதாநாயகன் வெளியிடலைன்னு சொல்லணும்ல. 53 பேரை கொண்டு வருது பிணநாயகன் தானே. பிணநாயகன் ஹீரோ ஆஃப் தி டெத்து. அவர் வந்து மரண நாயகன். அது ஹீரோ ஆஃப் தி டெத்து. அதையே நீங்க வந்து அப்படி பேசணும்ல. அது மேல இல்லைங்க, நீங்க எங்க தப்பா பேசுறீங்க? இல்ல, நேற்றுல இருந்து இந்த ஜனநாயகன் படத்தை இணையத்துல வெளியிட்டதுல நம்ம யாரும் அது ஏற்காத ஒன்று தான். அதை நம்ம மறுக்கல. ஆனா இதையும் கூட திமுகவுக்கு எதிராக நிற்பாட்டி ஒரு ஆதாயம் பார்க்கணும் அப்படின்ற உளவியலை எப்படி? அப்போ உங்க வீட்டுல எந்த கண்ட்ரோலும் இல்லை. எல்லா சாவியும் திமுக தான் இருக்கு. அப்படி வேணா ஒத்துக்கிடுங்க. ஐயா நாங்களாம் ஆம்பளே இல்லைங்கய்யா. இது மீசையெல்லாம் இல்லைங்க. அது திமுக தான் மீசை வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. வீட்டுல திங்கிற சாமான் வச்சாலும் காணா போயிடுது. மிக்சர் வாங்கி வச்சேன் எனக்கு சாப்பிடலாம். நைட்ல சைடு சிக்கன் நினைச்சுக்காதீங்க. நீங்க மிக்சர் சும்மா சாப்பிட்றதுக்கு மிக்சர் வாங்கி வச்சேன். காலைல வயிறு வாயெல்லாம் புண்ணா போடுதுன்னு ஜெலுசு மாத்திரை வாங்கி வச்சேன். எதுவுமே காணியா. பொண்டாட்டி உட்பட. பொண்டாட்டியே திமுக எடுத்து வருது. நீங்க வேற எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. திமுக தான், வேற யாரும் இல்லையா? இப்படி பேசுனா எவ்வளவு அபத்தமா இருக்கு. அயோக்கியத்தனம். உங்க வீடு, உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உங்க படம் இதை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏங்க இதுல ஒண்ணு தெரியுமாங்க? இந்த வடிவேல் வந்து வாண்டடா வண்டியில ஏற கதை தான் விஜயோட கதை. ஏடிஎம்கே பிரச்சாரத்தில் நான் இப்ப காலையில கூட பிரச்சாரம் பார்த்துட்டு தான் வர்றேன். இப்ப நீங்க பேசி முடிச்சோன்னு அடுத்து டிவியை போட்டுருவேன். கட்சி தலைவர்கள் பேசுறாங்களே எல்லா வீடியோவும் பார்ப்பேன். அப்பதான் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். எல்லா தலைவரும் பேசுறதையும் பார்ப்போம். சூப்பரா பார்ப்போம். விஜய் உட்பட. தாராளம் விஜய் பேசுறேன். நேத்து ஏமாந்துருப்பீங்களே. நேத்து ஏமாந்து தூக்கம் வராம கேளுங்க. நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லை. ஆமா, இல்லைன்னா ஏதாவது வரலாற்று சிறப்பு மிக்க உரையா இருந்திருக்கும் இல்லையா? பெரிய உரை இல்லை. எனக்கு காரைக்குடி வரலாற்று சிறப்பு மிக்க ஊரு.
பெரிய மருது சின்ன மருது வாழ்ந்த ஊரே, பத்திரபாளையம் முத்துராமலிங்கருக்கு பெரிய செலவு வச்ச ஊரு. அந்த மக்களுடைய பண்பு, காரைக்குடி செட்டிநாடு வீடுகள் இருக்கு, காரைக்குடி உணவு இருக்கு, செட்டிநாடு ஹோட்டல் இருக்கு, என்னென்னவோ இருக்கு. அந்த வரலாற்று எல்லாம் விஜய் பேசுவார்னு எதிர்பார்த்து உட்கார்ந்து இருந்தேன். பேனாவோட. ஆமா, இங்க எடுக்கலான்னு. வழக்கம் போல ஏமாற்றம். இது கொஞ்சம் பெரிய மாற்றம். பசுமன் தேவராய டாட்டா காமிக்கிறாருங்க. அது ஹைலி சென்சிட்டிவ் கம்யூனல் பாலிடிக்ஸ் உள்ள ஊர், புரியுதா? தென் மாவட்டங்களை பொறுத்தவரை எந்த சிலைக்கும் அப்படிலாம் டாட்டா காமிச்சிடாதீங்க, இது தப்பா போயிடும். இறங்கி மாலை போட்டு நீ மாலை போடலாம். தேர்தல் கோட் ஆஃப் கண்டக்ட்ல சில சிலையை மறைச்சு, இதெல்லாம் இவங்க எல்லாம் மறைக்கலாம். மறைச்சிருந்தா கூட கிரில்ல ஒரு மாலையை போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு சூடங்கனை கொளுத்தி வச்சுட்டு வந்து நீங்க பேசணும். இல்ல விஜய்க்கு யாருன்னு தெரியலன்னா கடந்து கூட போயிடலாம். பார்க்காம போயிடுங்க, திரும்பிங்க நான் பார்க்கலப்பா அப்படின்னு. ஏன்னா திடீர்னு இந்த ஸ்டாச்சு யாருது அப்படி கேட்டாங்கன்னு வச்சுங்க, சிமெண்டால கட்டியிருக்கு அப்படின்ட்டு சிக்கலா போயிடும். யாருன்னு சொல்லணும். அது சிக்கலா போயிடும். கருப்பா இருந்தோன்னா அம்பேத்கர் சிலைன்னு சொல்லக்கூடாது, ப்ளூ கலர்லயும் அம்பேத்கர் சிலை இருக்கு. மாத்தி உளறிடக்கூடாது. சில இடத்துல வெங்கல சிலையில இருக்காங்க சொல்றேன். அதனால அந்த புரிதல்ல அவரு அந்த குழந்தையாவே இருக்காரு. அவர் சொன்னார்ல, முதல்ல இந்த பையனை கரூர் சம்பவத்தை என் தள்ள கட்ட பார்த்தாங்க. அப்புறம் யார் ராஜா கட்டிக்கணும்? கரூர் சம்பவத்தை யாரும் ஏத்துக்கணும்? அது தார்மீகமா ஏத்துக்கிற ஒரு தைரியம் கூட இல்லை. சரி இப்படி கேட்குறேன், நீங்களும் நிறைய பார்த்தவர் தானே. 2:30 மணிக்கூட தேர்தல் ஆணையத்தோட பர்மிஷன் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு பேசினா என்னங்க பண்ணுவாங்க? வழக்கு தானே. சரி, அதுக்கு பிறகு நான் ஒரு வழக்கு மேல இது ஒரு லெட்டர் பேட் கட்சிக்காரருக்கு தெரியுது. சீமான் மேல கூட தான் நீ கேஸ் போட்டாங்க. எல்லா கட்சியும் வழக்கு சந்திக்கிறாங்க. எல்லாருக்கும் எலெக்ஷன் முடிஞ்சா கிடையாது, சட்டம் எங்க இருக்குன்ற ரெடியா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்துக்கலாங்க அப்படின்னு பிரச்சாரம் தானே. இல்ல அந்த அளவுக்கு கூட இவருக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைங்க. தளபதி அதெல்லாம் ஒண்ணு இல்லை, பேசுங்க, கேஸ் தான் போடுவாங்க, பாத்துக்கலாம். தேர்தல் முடிஞ்சு பேப்பர் எடுங்க வெளியே. முதல்ல பேப்பர் எடுக்க இல்லைன்னு பேப்பர்னா தினத்தந்தி பேப்பர் எடுத்து தான் கொடுக்குறாங்க அவங்க ஆளுங்க. பேப்பர்ல இந்த பேப்பர்ல ஸ்கிரிப்ட் தளபதி லாஜிலே வச்சுட்டு தளபதியே மறந்துட்டு தளபதிங்கிற கண்டிஷன்ல இருக்காங்க. ஏங்க நான் படிச்சு சொல்றேன், பக்கியலா அந்த ஊர்ல நாளைக்கு பரப்புரையிட முதலாளே போய் நல்ல ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கு, தங்குங்கண்ணே. 12 மணிக்கு போய் மீட்டிங் நேராக போய் வெயில், ஏங்க வெயில்ல காலைல நின்னாலும் மனுஷனா இல்லையா? இந்த தாவேக்கா தற்குறிகளா அவங்களுக்கு என்னையா புரியுது? வெயில் நின்றுக்கானுல பாவம் இல்ல. தாவேக்கா கேண்டிடேட் அணில் மாரி ஏறுறாங்க வண்டியில. பிரபு பாத்தீங்களா? அவங்க கேண்டிடேட் நடத்துற விதமா, ஏங்க முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் எல்லாரும் கேண்டிடேட் பக்கத்தில் நிப்பாட்டி பேசுறாங்க. அப்படியே கும்பிட்டுட்டு நிக்கிறாங்களா இல்லையா? அசையாம இண்டாம நிற்பாங்க. முத்தெல்லாம் கொடுக்குறாங்க எடப்பாடிக்கு. ஆமா, அமைதி படம் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அம்மாசோட கை காட்டுவாரு. அம்மாசை எது கையாட்டுற? எனக்கு பார்த்து ஓட்டு போடுறாங்களா உனக்கு பார்த்து ஓட்டு போடுறாங்க? உங்களுக்கு தாங்கண்ணா. நான் அதிக பிரச்சனை எல்லாம் செய்யக்கூடாது, கும்பிடு அப்படி சொல்லுவார்ல. இது என்ன சட்டை, பைஜாமா மாதிரி இல்லை வேடி சட்டை கட்டிக்க அப்படி சொல்லுவார்ல. அந்த மாதிரி கேட்டுட்டு போய் கும்பிட்டே இருப்பாங்க. பார்த்தது தானே இல்லை காமெடி. இதெல்லாம் தேர்தல் ட்ரோல்ஸாக வச்சுக்கோங்க. அதையாவது நீ செய்யணும்ல. கேண்டிடேட் பாவையா அவர் ஏறாரு, விநாயகர் சிலையை கொடுக்குறாரு, விநாயகர் போட்டாவை. இப்போ என்ன புரிதல் இருக்கு? ஒரு தமிழ் கடவுள் முருகன் போட்டாவை கொடுத்தா கூட ரைட்டே, ஒரு ஓட்டு போடு, தொலைஞ்சு போ. நீ விநாயகர் போட்டா கொடுக்குற கான்ட்ரவர்சி ஏற்படுத்துறாங்க. பிஜேபி பிடிஎம்ங்கிறது அவங்களே சொல்லிக்கிறாங்க. விநாயகர் போட்டா கொடுக்கலாமா காரைக்குடியில்? அதை கொடுக்குறாங்க. பார்த்துங்க, இஸ்லாமியர்கள்லாம் ஒரு ஓட்டு போட்டுறாதீங்க. ஏற்கனவே அவங்க போட மாட்டாங்க, மீறி போட்டுக்கிட்டு போடாதீங்க. இந்த ஜனநாயகனுடைய கிளிப்பிங்லாம் நீங்க பாத்தீங்களாண்ணா? அதான் அதுல அவங்க நல்ல பாயிண்ட். தேசிய முஸ்லீம் லீக் தலைவர் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் வந்து புகார் கொடுத்திருக்காரு கமிஷனர் ஆபீஸ்ல. நீங்க சொன்ன பிள்ளையார் படத்தோட இது ஒத்து போது பாருங்க. அதுக்காக சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த வார்த்தையை சொன்னேன். இந்த வார்த்தை சொன்ன நீங்க அந்த வார்த்தை சொல்லுவீங்க. அதாவது முஸ்லீம்னாக்க புல்லா வச்சு தாடி வச்சு லாரி டிரைவர் அந்த மாதிரி சட்டை போடுறாங்க. நார்த் இந்தியால இருந்து வர்றாங்கல்ல, பைஜாமான்னு சொல்லுது. அது எவ்வளவு வல்லரசு வாஞ்சிநாதன் படத்தெல்லாம் பார்த்துருக்கோம். ரைட், இவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் அந்த ட்ரெஸ். இங்கெல்லாம் பாக்கெட் இருக்கும், அதுல கீழே ஒரு பேண்ட் இருக்கும். அது பைஜாமாங்கிற ட்ரெஸ் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ கூட ஒன்று வாங்கி பார்த்துருப்போம், பைஜாமா ஒன்று வாங்கி பார்த்து தொப்பி பேலாம் வச்சு போட்டா போடலான்ற தாடி வச்சு அதை போட்டிருந்தா முஸ்லீம் தீவிரவாதி. தாடி தொப்பி வச்சிருந்தா முஸ்லீம் தீவிரவாதி. காகிதம் இல்லத்து கூட அப்படி தாண்டா இருந்தாரு, தீவிரவாதின்னு சொல்லுவியா? என்னங்க அவங்க லாஜிக் பேசுறாங்க? அப்துல் கலாம் கடைசியும் தொப்பியும் வச்சுக்கல, தாடியும் வச்சுக்கல. அப்துல் கலாம் உங்களுக்கு பிடிச்சாரு விட்டீங்க? ஆமா, நம்ம ஐயா பழனி பாபா பிடிச்சாரு விட்டீங்க. தொப்பியா வைக்கல கடைசி வரையும், எந்த சூழ்நிலையும் தொப்பி வைக்கல. பழனிபாவோட சேக்குவார தொப்பி தான் வச்சிருப்பாரு, இந்த ரவுண்ட் தொப்பி வைக்கவே இல்லை. ஆனா மார்க்கத்தின் மேல பெரும்பற்றுள்ளவர் மனிதநேயத்தை கொண்டாடுறாரு. அவரே பழனிபாவே கிழிச்சிருக்காருங்க. தொப்பி வச்சுக்கிறான், தாடி வச்சுக்கிறான், பள்ளிவாசல் போனா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். எனக்கு சந்தேகமா இருக்கு, நான் முஸ்லீமா இவன் முஸ்லீமா நடிக்கிறீங்கடாக்குறாரு. பள்ளிபாவை தாங்க ஜீனியஸ். பள்ளிபாவை யாருன்னு விஜய்கிட்ட கேட்டு சொல்லுங்க எனக்காண்டி. விஜய் கட்சிக்காரங்க வந்தா கேக்குறீங்களா? இன்னைக்கு அவர் களம் இருந்திருந்தா அப்படின்னு இருந்திருக்கும். விஜய் பார்த்து களம் இருந்திருந்தா குறைந்தபட்சம் இஸ்லாமியர்கள் ஒரு 40 எம்எல்ஏ உள்ள இருந்திருப்பாங்க. இல்ல விஜய் எப்படி அணுகிருப்பாருன்ற விஜய் எல்லாம் வள்ளியில வந்திருக்க முடியாதுங்க. ஓப்பன் சேலஞ்ச் விட்டுருப்பாரு. நீ மேடை ஏறுறா, உன்னை சொல்றா இல்லைன்னு பாப்பட்டான் இருப்பாரு.
அவர் அப்படி பேசக்கூடியவர் தானே. நீ மேடை ஏறு, ஏய் உன்னை சுட்டே போடுவான் உன்னை அப்படின்னு. ஏங்க அவர் தான் நிறைய பேர் அரசியல் பண்ணியிருக்கப்பட்டாங்க. டிஎம்கே இருந்திருக்கும், ஏடிஎம்கே இருந்திருக்கும். பிஜேபியில கடவு கூட கண்டிருக்க முடியாதுங்க. அவர் அந்த மாதிரி டைப்புங்க. அவரை போய் எங்க அண்ணாமலை டீல் பண்ணி எதுவுமே நல்லா வேற மாதிரி இருந்திருக்கும். அண்ணாமலை என்ன செஞ்சிருப்பாருன்னா, அண்ணாமலை எல்லாம் வாங்கி கட்டிருப்பாரு, வண்டையா வாங்கி கட்டிருப்பாரு. போலீஸ் வேலையை சஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு. ஏற்கனவே வரப்போறான்னு தெரிஞ்சோன்னே அங்க நோண்டி விட்டுருப்பாரு. அப்படியே சஸ்பெண்ட் பண்ண என்ன வழி? அண்ணாமலையோட ஊழல் லிஸ்ட் எல்லாம் வெளியே விட்டுருப்பாரு. ஏன் அண்ணாமலை திமுக ஊழல் லிஸ்ட் வெளியிடுறாரு? ஏன் வெளியில கிடைக்கல காப்பி? ஐ வெயிட்டிங். நீ வெளியிடுங்க முதல்ல. ஜெராக்ஸ் எடுக்கலையா? கரண்ட் இல்லையா? டோனர் பிடிச்சி போச்சா? வெளியிட வேண்டியது தானேங்க. இருந்தா தானே வெளியிடுறதுக்கு. ஒண்ணுமே இல்லை, வெறுசா சொல்றது தானே வாய்க்கு வந்தது. இல்ல இந்த குற்றச்சாட்டு போயிருக்காங்க இல்லையா காவல்துறை கிட்ட? தடராயும் போய் இது மாதிரி முஸ்லீம்களை வந்து தீவிரவாதி மாதிரியே காட்டுறீங்க. ஏற்கனவே ஒரு படத்துல காமிச்சாரு, துப்பாக்கியில காமிச்சாரு. நீ மறுபடியும் ஜனநாயகம் மாதிரி எடுத்து வச்சா என்ன அர்த்தம்? அது அப்ப நீங்க பிஜேபிக்கு ஆதரவாக தானே அந்த காட்சிகள் வைக்கிறீங்க. இப்போ ஒரு பெல்ட் எடுத்து அடிச்சாரு பாருங்க, அது பூரா யாராக்கிறீங்க? ஆதவர்ச்சனை, புஷி ஆனந்தியா. அரசியல் பண்ண வந்தா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அது வேற கட்சிக்காரங்களும் வருத்தப்படாதீங்க, அவங்க கட்சிக்காரங்களும் தான் அவர் அடிச்சாரு. எம்ஜிஆர் வர வர்றாரு படத்துல, அந்த போட்டோல இருந்து அதெல்லாம் ஏடையாங்க. அவர் எம்ஜிஆரா நல்ல மனுஷன். அவரோட கூட இவரே சேர்க்கிறீங்க. இன்னும் அந்த கட்சியில 2 பேர் போட்டோ போட்டா பிரச்சனை சால்வ் ஆயிடும். எடப்பாடி போட்டோ ஒன்று, தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா போட்டா போட்டா அந்த கட்சி சூப்பரா இருக்கும். அனைத்து கட்சியும் சேர்ந்து ஒரு உருட்டி ஆளுக்கு ஒரு ஓட்டா போட்டு ஏதோ ஒரு தம்பிக்கை பண்ணி, நீ என்ன பண்ணியிருக்கணும்? நேரம் உதயநிதி போய் பார்த்து, எனக்கு ஒரு எம்எல்ஏ ஒன்று ஆசை இருக்கு, எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்க அப்படின்னு கேட்டா ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்க. நிச்சயமா பனை ஊரில் கூட கொடுப்பாங்க. மனை ஊர்ல ஜெயிக்க மாட்டார் அவரு. நல்லா ஜெயிக்கிற தொகுதியா பார்த்த ஒன்று ஒரு நாள் வந்து பிரச்சாரம் பண்ணிவிட்டாங்கன்னா இவங்க மூஞ்சுக்காண்டி ஒரு ஓட்டு போட்டிருப்பாங்க. இல்லை நேராக கார் எடுத்துக்கிட்டு ஓய்சன் சாலைக்கு போய் எடப்பாடியை பார்த்து, ஐயா வந்தவங்க உங்களுக்குலாம் சீட்டு கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு சீட்டு கொடுக்கக்கூடாதா அப்படின்னா ஒரு சீட்டு தான். எங்க நிக்கலாம்? எங்க ஒண்ணுமோ நிக்கலாம் தம்பி. உங்க அம்மாக்கு நான் ரொம்ப நெருக்கமான அந்த காலத்துல அழகா டீல் பண்ணிருக்கேன். என்ன இருக்குன்னா கையெல்லாம் கட்டி காலில் விழுந்து எங்க அப்பாவுக்கு அவங்களுக்கும் பெரிய பந்தம் இருக்குய்யா, நல்லா ரொம்ப நல்லவையா, பழைய போட்டோலாம் இருக்குய்யா அப்படின்னு காட்டி அவர் சொல்லிப்பாரு, நானே அந்த அம்மாவை கையை கட்டப்பட்ட, நீ நட கையை கட்டிட்டு, நீ ரொம்ப பெரிய அடிமையா இருப்ப போல இருக்கு, என்னை விட சிறந்த கட்டிட்டு நீ தான் அப்படின்னு ஒரு சீட்டை கொடுத்து போய் நெல்லுப்பான் இருப்பாரு. இவங்க ஏதாவது பிரச்சாரம் பண்ணிட்டு போய் ஜெயிச்சிருப்பாரு. இல்லை நேரம் பிஜேபி போயிருக்கலாம். தாமரை மலர்ந்தே தீரும், எங்க போன யாரு போனாலும் சீட்டு உண்டு. இப்போ ஏதோ 27 சீட்டு வாங்கியிருக்காங்க ஏடிஎம்கேல, அதுல ஒரு சீட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க, நில்லுப்பா ஜெயிச்சிடலாம். சுந்தர் சீக்கிலா தெரியுங்க, தளபதி தர மாட்டீங்களா? அது ரைட். குஷ்புவோட புருஷன் சுண்டர் ஷீ கொடுக்கக்குள்ள எங்க விஜயண்ணாவுக்கு என்ன குறைச்ச? ஆடா கொடுக்கலாமே. கும்முன்னு ஒரு சீட்டை கொடுத்துருவாரு. கும்முன்னு குஷ்பு கொடுத்த மாதிரி கம்முன்னு இவர் கொடுத்துருக்கலாம் ஒரு சீட்டை. நின்று இருப்பாரு. சுந்தர் சீக்கெல்லாம் அரசியல் எனக்கு தெரியும், பாவையா அவர் சினிமாவில் நடக்கிறதுனாலே பொத்தமாக நடந்து வருவார். இப்படி அவரை போட்டு எடுக்கிறாங்க தெக்காக்கை வடக்காக்கை. மதுரை ஃபுல்லாக யார் பெல்ட்டு, எந்த கம்யூனிட்டி பெல்ட்டு, ஏசிஎஸ் கொண்டு போய் அங்கே கொடுக்குறாங்க. ஐயோ பாவம், இங்கே கொடுத்தாலும் வேலூர் அகமுடையார் போட்டாலும் விழுந்திருக்கும். ஆரணி பெல்ட்டு, இந்த பெல்ட்டு அகமுடைய முதலியார் போட்டு விழுந்திருக்கும், அங்கே கொண்டு கொடுக்குறாங்க. அதுமாரி விஜய் ஒரு சீட்டை வாங்கிட்டு எதிர்காலத்தில் ஆஸ்திரேலியாவில் வீடு வாங்கியிருக்காரு. மேடம் சின்ன மேடம், டேய் தகப்பா எவ்வளோ ஒரு பிச்சைக்காரி கூட உடலையாரு கேட்பாருல நாட்டாம படத்தில். டேய் என் பிள்ளையெல்லாம் ஊட்டி காணொலியில் படிக்குது, டேய் நான் தகப்பா பாரு பிச்சைக்காரியோட மக ஊட்டியில் படிக்கிறா, நீ என்ன உள்ளூர் கார்பரேஷனுக்குள்ள படிக்க வச்ச, அட்லீஸ்ட் காணொலியிலே படிக்க வச்சேடா, எங்க குடும்பத்துக்காக எங்கெங்கேயும் அழைச்சிருக்காடா அப்படிதான் சஞ்சய் சொல்லுவாப்புல. டேய் தகப்பா ஆஸ்திரேலியாவில் வீடு வாங்குற, எனக்கு ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுக்கப்படாத தகப்பா, மைசன் மேடத்தை திட்டாதீங்க. மேடமா சின்ன மேடத்தை திட்ட, ஏய் எத்தனைடா வச்சிருக்கா சின்ன மேடம்னு. ஆஸ்திரேலியாவில் வீடு வாங்கியிருக்கிறாங்க, பக்கத்துல இப்படி ஒரு போர்ஷன்லாம் மேலே கீழே இல்லை, பக்கத்தில் வாங்கியிருக்காங்க. 2 பேரும் அங்கே போய் எலெக்ஷன் முடிஞ்சோடனே அப்படியே ஆஸ்திரேலியா போயிடுவாங்க. ஆஸ்திரேலியா போய் சந்தோஷமா அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. தாவேக்கா தொண்டர்களும் தலைவர்களும் இங்கே கிடந்து அல்லாட வேண்டியதுதான். கட்சியை ஒரிஜினல் டேக் ஓவர் செய்வார், எடுத்துப்பார். படம் இப்ப இந்த பிரச்சனை எப்படிதானே போய் முடியும்? இந்த படம் ஜனநாயகம் அது படமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எல்லாம் பார்த்துட்டாங்க, பார்த்த வரைக்கும் மிச்சம். இந்த நாட்டாமையில மறைக்காதீங்க, நொற ஓட்டிட்டு இருக்கு, நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு பேர்ல கவுண்ட் பண்ணி அங்க நாளை எதுவும் பார்க்கலப்பா. படத்தை தொடர்ந்து பேசுவோம். நன்றி 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 நன்றி. பேர் என்ன? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.